பசுமை புரட்சி இந்த ஆயிரப்பிரி கிராமத்தில் தான் இருக்கு. வெரி குட். இந்த பக்கம் ஐயா வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். ஆபீசர் ஐயா, ஐயா யாருங்க? மஞ்சச்சட்டா ஐயா யாருங்க? எங்க டிபார்ட்மெண்ட் சீஃப் ஆபீசர். ஜி 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 ஆபீசரா? என்னடா அது? சிங்கர் ஒர்க்கருங்க. சிங்கரா? நீங்க பெரிய ஆபீசர். புடா உடைய முண்டோ எனக்கு இல்லடா, பெரிய ஆபீசர் ஐயா. கால் சூடுங்களே, தூண்டி வரைக்கிட்டீங்களா? யாரா காசு வச்சு போட்டு போறாங்க. வேண்டாம், அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் யாரோட நிலம்? சிருஷ்டி பரிகாரத்துக்கு இப்படியும் நிலங்களா? யார் நிலம்? விளைச்சலே இல்ல. அறுத்துட்டோமுங்க. அதிகமா விளைஞ்சிருச்சேன்னு கொஞ்சம் ஆற போட்டிருக்கோம். இத பாத்தீங்களா, நல்ல விளைச்சல் இருக்கு. இது யாரோட நிலம்? மருதோட நிலங்க. இந்த வருஷம் இந்த நிலத்துக்கே பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒப்பீனியனும் அதான் சார். ஓகே. தங்கலி, மருதுவுக்கு பரிசு கிடைக்க கூடாது. அதுக்கு என்ன வழி? நான் அழிச்சிடறாம நிலத்தை. நீ கிழிச்ச மாடாட்ட உடம்பு இருக்கு, என்னாட்ட திடம் இல்லையாடா? அந்த அழகு பயல வச்சு நான் அவனை கவனிச்சுக்கிறேன்.
காலை விட்டு வந்துடுறீங்க, படிக்க வேண்டாம்? நான் உங்களுக்கு புஸ்தகம், நீங்க எனக்கு பாடம். தபாலகரையா, இந்த உலகத்திலேயே 2 பேரை பார்த்தா எனக்கு சந்தோஷமா வரும். ஒண்ணு என் அத்தை மக பொண்ணு, அடுத்தது அவ போடுற கடுதாசியை கொண்டு வர நீங்க. ஆமா, சந்தோஷம் இருக்கட்டும். சாப்பாடு எப்ப போட போற? வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு போடுறேன். அட நீ ஒண்ணு, நான் வெறும் சாப்பாட்டை சொல்லலப்பா, கல்யாண சாப்பாட்டை சொல்றேன். அட போங்க. மறுபடியும் இந்த ஓட்டம் விடுறான். பட்டணத்துல படிக்கிறாளே பொன்னி, அவ இவனுக்கு கடுதாசி போட்டிருக்கா. ஆமா, தினமும் இப்படி வர்ற கடிதத்தை எல்லாம் சுமந்துட்டு வரைய அலுப்பு தட்டல சார்? தினமும் நம்ம சோத்த திங்கிறோம், அது அலுப்பு தட்டுதா சார்? பசிக்குது, அதனால திங்கிறோம். பாசமும் ஒரு வகையில பசிதானே சார்? என்னமோ புண்ணியமா 6 மாசமா இங்க இருக்கிறீங்க. இந்த கடிதத்தை படிக்கிற கஷ்டத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். கண்ணம்மா, கடவுளும் வாயையும் பறிச்சுக்கிட்டான், வாழ்க்கையும் பறிச்சுக்கிட்டான். உனக்காகவே காலமெல்லாம் நான் ஒண்டிக்கட்டையா வாழ்றேம்மா. ஆமா, அழாதம்மா. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் வயக்காட்டு வரைக்கும் போயிட்டு வர்றேன். காலம் கெட்டு கிடக்குது, வெளிக்கதவை வந்து தாப்பா போட்டுக்குமா? கண்ணம்மா, யாரு கூப்பிட்டாலும் கதவை திறக்காத. ஏன்னா ஊர்ல காத்து கூட கெட்டு போயிருக்குமா. போமா, போய் கதவை தாப்பா போட்டுக்க. ஏண்டா இரும்பு திரும்ப திங்கிறியா? சங்கிலி எங்க இடத்துல? அது இல்லடா, காலங்காத்தால என்ன ஏன் வீட்டுக்கிட்ட வந்திருக்க? நீங்க வேற முண்ட கண்ணியம்மா, மாரியம்மா, பச்சையம்மா, கண்ணியம்மா, அத்தனை கோவில் வாசலே உங்களை தேட்டி இங்க வந்திருக்கேங்க. வயிறு பத்தி எரியுது. ஏன் பல்லு விளக்குறதுக்கு முன்னாலே ஃபுல்லா சாத்திட்டியா? ஐயோ, நீங்க வேற. அந்த பொண்ணு பட்டணத்துல வந்து படிச்சுட்டு வரலாம். பரப்புறாளே, அவளை பார்க்கவே கூடாதுன்னு செல்லா தடுக்கிறான். பூரா பட்டாவையும் பேருக்கு எழுதி கொடுத்த மாதிரி பேசுறான். சங்கிலி, அது தொங்கட்டும். இந்த கிராமத்துல பட்ட ஒண்ணு சேர்ந்தது, பட்டா என்ன சேர்ந்தது? கொஞ்சம் விட்ட கை வச்சிருவிய. பரிச்சு முடிஞ்சு போச்சு. ஊருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, டிடில கூட போலாம். உங்களை எப்படி விட்டுட்டு போறதா? நானும் உன்னோட வந்துட்டேன். உங்க உத்தியோகம்? நீ போறது தெரிஞ்சுதான் நானும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டேன். உன் ஊர்ல இருக்கிற சேவனுக்கு மரண கழுதும் எழுதிட்டேன். நானும் என் அத்தானுக்கு எழுத்து எழுதிட்டேன். ஆமா, நீங்க எப்ப புறப்படுறீங்க? நீ போற ட்ரெயின்ல, நீ போற கம்பார்ட்மெண்ட். ஐயோ, நாம ஒண்ணு இறங்குறது எங்க அத்தான் பாத்துட்டா? அடிக்கடி உங்க அத்தானை ஜெயிக்கிறீங்க, அவர் என்ன அப்படி வசதி? நீங்க என்ன பூவா நினைச்சா அவர் தோட்டக்காரர், நான் ஒரு அனாதை. அதனால அவர் தான் எனக்கு கார்டியன். பொண்ணுகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கேன். முப்போல விளைஞ்சா கூட முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியாது. பொண்ணுகிட்ட இருந்து 30 பைசா லெட்டர் வந்த உடனே பொங்கி வலிகிறிய. என்ன சார் இருக்கு? இனிமே பொண்ணு லெட்டர் எழுத மாட்டா. ஏன் சார்? பரீட்சை முடிஞ்சு போச்சா? அப்புறம் நாளைக்கு 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 காலையில நாளை காலையில நாளை காலையில் ரயில்ல
என்னக்கா இது? நம்ம வீடான எனக்கே சந்தேகமா இருக்கு. உனக்காக வீட்டையே மாத்திட்ட பொண்ணே. ஆனா நான் அப்படியேதான் இருக்கு. ஆமா, யாருக்காக இவ்வளவு சாப்பாடு? எல்லாம் உனக்காக தான். நானே சமைச்சது. முட்டை, மீன், மட்டக்கறி, கறி உனக்கு பிடிக்கும்னே டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு பொண்ணே. இது என்ன சார் படம்? ஒரு தேவதையை பார்த்தேன். தேவதையா? இந்த கிராமத்திலயா? இங்க வந்திருந்த ஆபீசர்கள் அத்தனை பேருமே இந்த கிராமத்துல பிசாசத்தான் பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன இப்படி சேலை கட்டிருக்கு? வேலை செய்ய வேண்டாம், வாங்க போலாம் வயலுக்கு. நீ எதுக்கு வயலுக்கு? வேலை செய்யணும்னு சொன்னேனே. இப்படி சோம்பேறித்தனமா இந்த வீட்டுல இருக்க என்னால இருக்க முடியாது. நானும் உங்க கூட வயலுக்கு வரணும், வரப்பு வெட்டணும், ஏறு விடணும், களை எடுக்கணும், எல்லாம் செய்யணும். அதுக்கெல்லாம் தான் ஆளுங்க இருக்கே. எத்தனைதான் ஆளு பேர் இருந்தாலும் உடையவங்க பார்க்காதது ஒரு முளைக்கட்டை. வாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கடம் பால் குடிச்ச மாதிரி இருக்கு. இந்த பெற்றோர் இருந்த விரோதத்துக்கு நீங்க இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்க தெரியுமா? பட்டாளத்துல இருந்து படிச்சுட்டு வரையே எவ்வளவு ஒரு ஆண்டிக்காரியா இருப்பியோன்னு நினைச்சோம். நீ எங்கன்னு ஒருத்தியா இருக்கிறது எங்க பாக்கியம் அடியம்மா. என்னடி செய்யறாவ? உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டீங்கல்ல, அவங்கள வேலைக்கு போக விடுங்க. ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு எரியும். நீ போமா, மறந்து போப்பா. என்ன வாட பிடிக்கிறீங்க? தூக்குறீங்க? பொன்னி பொண்ணு, பட்ட படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டியாமே. பட்டணம் எப்படி? நாம அரிசி அளந்து போடுவோம், அவங்க நிறுத்தி போடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எண்ணி போடுவாங்க. சங்கிலி தொங்குது எங்க கழுத்துல. எம்மாடி ராஜாத்தி, சின்ன வயசுல சித்தாட, இடையில நடு வயசுல பாவாட, அப்புறம் மேலாட. இப்போ நீ புடவை கட்டி இருக்கிறத பார்க்கும்போது ஐயோ, பில்லா பில்லா ஏண்டா ஓடுற? பிள்ளைங்க மேல கொல்லி கட்ட வைக்காத. செல்லா என்ன எங்கேயும் கை வைக்க மாட்டேங்கிறேன். இங்க வைங்க. மனசு பொண்ணு, ஏன் ரெண்டு பேரும் நிக்கிறீங்க? புறப்படுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். பழிய முடியா, பழிய விடு. நீ போமா. கெடுத்துட்டியே, இன்னும் கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருப்பா. அதை கெடுத்துட்டியே, தர்ம தரிசனத்தை கெடுத்துட்டியே. பாப்பீங்கயா பாப்பீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பாத்தீங்க, மொழிய தோண்டி எடுத்துருவேன். ஜாகிரதை. மொழிய பாரு. சித்தாளு இறக்குங்க. இவ வாய்க்கு பயந்தே இவன் புருஷன் இவளை விட்டு ஓடிட்டான். நீ ஏன் வாய பாக்குற? சங்கிலி சங்கிலி, இந்த வயசுலயே செல்லா அழகாத்தாயா இருக்கிறா. உங்களுக்கு பாட்டியும் பேத்தியும் ஒன்னாதானே தெரியும். என்ன வேலை பிடிக்கிறீங்க?
என்ன மருது இவ்வளவு நாள் தனியா வேலை செஞ்சுட்டு இருந்த, இப்போ ஓ மகளையும் துணை கூட்டிக்கிட்டியா? நான் கூட்டிட்டு வரல சார், அது பிடிவாதம் பிடிச்சு வந்து வேலை செய்யுது. மணி சார். அட என்ன பட்டணம் பட்டி கடை மாதிரியாச்சு. நல்லா கேளுங்க சார், இந்த வயல்ல இவ்வளவு பேர் வேலை செய்யும் போது இவ வேலை செய்யலன்னா என்ன புரிஞ்சு போயிடும்? ஏதோ பொண்ணியோட இஷ்டம், சும்மா செஞ்சுட்டு போட்டுமே. சும்மாவா? நீங்க என்ன சார் என் பொழப்பை கெடுத்துடுவீங்க போல இருக்கு. சாயந்தரமானா நானும் என் அத்தாங்கிட்ட கைய நீட்டு தான் போறேன் கூலிக்கு. என்ன சார் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. ஏமுறது உன் பொண்ணு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்க, நவீன முறையில உழுது பயிரிட பொண்ணுக்கு தெரியும். டிராக்டர் வேணும்னா கடன்ல வாங்கி தட்டுமா? பொண்ணியே கேளுங்க சார், அதுக்கு வேணும்னா கடன்ல என்ன ரொக்கம் கட்டி வாங்கி தரேன். வேணாம் சார், இந்த ஒரு டிராக்டர் வந்தா நம்ம கிட்ட வேலை செய்யற பல பேரோட பொழப்பு போயிடும்னு நான் வருத்தப்படுறேன். மருதண்ண பொன்னியக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆட ஆபீஸ்ல ஐயா, வாங்க ஐயா. என்ன பார்வதி சாப்பாடா? சாப்பிடுறீங்களா ஐயா? கேப்பங்கடி, எருமை தயிர், கொத்தமல்லி சட்னி, மாங்காய் ஊறுகாய், சுண்டவத்த குழம்பு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சாரு குருமா குழம்போட சாப்பிடுவாங்க, அதுவும் மேஜா நாற்காலி போட்டி சோறு சாப்பிடுவாங்க. இதை எப்படி திம்பாங்க சார்? நீங்க ஒரு நாளைக்கு எங்க வீட்டுல சாப்பிடணும், நான் என் கையாலேயே சமைச்சு. சமைக்க நான் இருக்கிறேன், படைக்க நீங்க இரு. எப்படியோ நீங்க ஒரு நாள் வீட்டுல சாப்பிடணும், அது என் ஆசை. ஆமா எனக்கும் தான். அப்படி ஒரு ஆசை உங்க 2 பேருக்கு இருந்தா அது இன்னைக்கு நிறைவேற்றுமே. சரி பார்வதி, நீ போய் 2 இலை எடுத்துட்டு வா. நான் போய் கவுச்சி முட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாப்பா, சும்மா இருங்க சார், நீங்க கவுச்சி இல்லாம சாப்பிட மாட்டீங்களே. பொண்ணு ஐயா விட்டுறாத. மருதுக்கு எப்பவும் என் மேல ஒரு தனி பிடிப்பு. அது பிடிப்பு இல்ல சார், உங்க மேல உள்ள மதிப்பு. ஆமா சார், நானும் உங்களை ரொம்ப மதிக்கிறேன். நான் பார்த்தவங்களே நீங்க ஒரு தனி பிறவி. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. பெருமைக்குரியவங்களை புகழதுல தப்பு இல்ல சார். ஒரு பெரிய ஆபீசரா இருக்கிற நீங்க ஒரு சாதாரண விவசாயியா இருக்கிற எங்க அத்தானுக்கு கடிதம் படிச்சு காட்டுறதோ பெருமையா பதில் எழுதி கொடுக்குறதோ ஜோக் இல்ல சார். It has been a great pleasure. அது என் அத்தானோட பிரஷரா கூட இருக்கலாம் சார். நான் உங்களை பார்க்காம இருந்தாலும் உங்களை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிருப்பேன். ரியலி நீங்க ஒரு பெரிய மேதை சார். பார்வதிய மருதுப்பைய இந்த பக்கத்துல வச்சுக்கிட்டு பொன்னிய இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஐயோ என்னடா பண்றான்? ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணும் பண்ணலன்னா இங்க ஏன்டா ஓடி வர்ற? விவசாய ஆபீஸ்ல வேற குறுக்க விட்டு விவசாயம் பண்றானா? இல்ல வேடிக்கை பாக்குறாங்களே. அந்த மருதுவுக்கும் பொன்னைக்கும் சரியான பாடம் கற்பிக்கணும். அத பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். அத்தானோட பொன்னி வயக்காட்டுக்கு போறாளா? மாணவரை இருக்கிறது இல்ல. தொல்லை கொடுக்க வேற இடமே தேவையில்லை. நான் சொன்னதை செய், நீ நினைச்சது நடக்கும். அப்போ என்ன மந்திரிக்கிறீங்களா? விபூதி இருந்தா அடிச்சு விட்டுருவேன். நீங்க திரும்புங்க.
நீயே தவிர என்னடா இது வரி குதிரை மாதிரி மருது அங்கங்க போட்டிருக்கேன், மார்ல போட்டிருக்காங்க. நீ வேற வயிற்றுல கிளப்பிக்கிட்டு அந்த மருதுவை எப்படி மடக்கிறது? உன் பார்வதி என்கிட்ட தள்ளா பொண்ணி உனக்குடா. அது எனக்கு பொண்டாட்டி ஆகணும், மருது பெயர் செத்தே ஆகணும், அந்த சொத்து பூரா எனக்கு வரணும். வழி இருக்கா? இருக்கு. சீக்கிரமா சொல்லுங்க. நீ செத்தா உன் சொத்தெல்லாம் அவனுக்கு சேர்றதுக்கு வழி இருக்கு. அங்க என்னய்யா நெட்டையும் குட்டையுமா சேர்ந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதுவா எவ்வளவு ஐயா இவனை வேற தொட்டுட்டேன், அத கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த வீட்டு சொத்தை கணக்கு போட்டுக்கிட்டு உங்க வீட்டு சொத்தை கோட்டை விட்டுலாதீங்க நாத்தாம. என்ன பண்ணி ஆளைய காணும்? அத்தான பார்த்து என்ன மறந்துட்டியா? அப்படி கடவுள் எனக்கு மறுபடியும் கொடுத்திருந்தா நான் கிராமத்துல நிம்மதியா இருந்திருப்பேன். இந்த காடு பிடிக்குதா? ஆமா, நீங்களும் என் பக்கத்துல இருந்தா. அது பாருங்க. இவனை போலீஸ்ல ஒப்படைங்க. ஜெயில் எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. நான் திரும்பி வந்து உங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிறேன். சரிதான் போடா. பார்வதி, பார்வதி இங்க வாயே. இது என்ன பாஸ்கோப்? மொறை பண்ணு, பக்கத்து ஒரு டவுன்ல ஆடுதானே, நல்ல படமா. நீ பாத்தியா? இல்லையே, அடுத்து விட்டு அழகமா தான் சொன்னான். இந்த படத்துல சொக்கன்னு ஒருத்தன் தன் முறை பொண்ணு மேல ஆசை வச்சு பைத்தியமா அழுகிறானா. அவனுடைய அப்ப அவனை கட்டி கொடுக்க முடியாதுன்னு அடம் பிடிக்கிறானா. பிள்ளைல வச்சு அடிக்க சொல்றானா. அத்தனை முட்டுக்கட்டில உடைச்செறிஞ்சிட்டு அந்த முறை பண்ணவே கட்டிக்கிறானா. அண்ணே, இந்த படத்துல காதல் காட்சியில ரொம்ப பிரமாதமானே. நான் பாக்கல, அழகமா தான் சொன்னா. நீ பாக்க போற அண்ணே? எனக்கு ஏது நேரம், நீ போய் சமையல் பண்ணு. போ போ. வருது நெல்லு விக்க போகணும்னு ஆளுக்கு போயிட்டு வந்துட்டேனே. போயிட்டு வந்துட்டியா? காசுங்கடா. பணம் அத்தை டவுன்ல ஒரு அழகான நெக்லஸ் பார்த்தேன், பொன்னி கழுத்துக்கு நல்லா இருக்குன்னு தான் வாங்கி வந்துட்டேன். தெரியுமே, வருஷா வருஷம் அவளுக்கு தானடா வாங்கிட்டு வரேன். ரொம்ப வலிக்குதா? உங்களை பார்க்க வரதுக்கு இவ்வளவு ஆபத்துகளையும் தாண்டி வர வேண்டியிருக்கேன். இனிமே நீ என்ன பார்க்க விடாம செஞ்சிடுறேன். என்னது? உன் அத்தானை கேளு,
நான் உன்னை கட்டி கொண்டாந்துடுறேன். நான் எப்படி போய் கேட்கறது? எனக்கு வெக்கமா இருக்கேன். நீங்களே போய் கேளுங்க. எல்லா இடமும் தேட்டேன், பொண்ணு எங்கேயும் காணமே, என்னாச்சுன்னு தெரியலையே. ஒண்ணும் ஆயிருக்காது, அவ ஆயுசு கெட்டி. சும்மா இருக்கிறத, ஒரு வேலை சொத்த ஒரு வேலை திங்க தெரியும், அவளோட போக முடியல. ஏங்க, அன்னைக்கு விவசாய ஆபீஸோட பார்த்தேன், இவன் யாரு? இப்படியா கண்டவனோட அளவுதா? இந்த ஊர்ல கேப்பாரு இல்லைன்னு நினைச்சிட்டாளா? நாம இருக்கிறமே கேட்கறதுக்கு. சரியா, பொண்ணு எப்படி உங்க ஜீப்ல? அவங்களுக்கு திருடம் துரத்தினா நான் காப்பாத்தி காயத்துக்கு மருந்து போட்டு கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நன்றி சார். என்ன மருது, வெறும் வாயாலேயே நன்றி சொல்லிட்டீங்கன்னா எப்படி? பயாஸ்கோப்ல வர்ற ஹீரோ மாதிரி நம்ம பொண்ணிய காப்பாத்தி இருக்கிறாரு. டாக்டராட்டமா பொண்ணிய தொட்டு போட்டிருக்காரு. பிளாஸ்திரி பிளாஸ்திரி. யாரு நீங்களா? நான் தான் இந்த ஊருக்கு நாட்டாம. நான் தான் இந்த ஊருக்கு சின்ன பண்ண. ஏய், சின்ன பண்ணைக்கு சொந்தக்காரன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு தான் நாம வந்திருக்கோம். இந்த பாருங்க, நீங்க சண்டை போட்டு பொண்ணிய காப்பாத்துறத பாராட்டி இப்பவே உங்களுக்கு ஒரு பொன்னாடை. ஏன்டா இங்க வந்து வர்ற? அதானே, ஒரு பொன்னாடை போத்துறதா ஐயா? ஆமா ஐயா, நீங்க என்ன சாதாரணமான காரியமா செஞ்சிருக்கிறீங்க. எங்க ஊர் பொண்ணு பொன்னிய, படிச்ச பொண்ணு பொன்னிய தடவுங்க, திருடனை கிட்ட இருந்து சண்டை போட்டு காப்பாத்தி தடவுங்க, அந்த பொன்னிய உங்க சீப்புல உக்காத்தி வச்சு எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்கன்னா உங்களை நாங்க சும்மா விட்டுட்டா அது நல்லா இருக்குமா? இது ஒரு பொன்னாடையாவது போத்தணுமே. போத்தேன்டா. வேண்டாங்க, இந்த உடைக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு, அவனா காப்பாத்துட்டப்போ. மருது, பொண்ணு தன் காயத்தை பத்தி கூட ரொம்ப கவலைப்படல. நீங்க தேடிட்டு இருப்பீங்கன்னு ரொம்ப கண்கலங்கிட்டாங்க. ஆமாங்க, நான் வரேன். ஆமா போல. என்ன என்ன நில்லு. எத்தனை வருஷமா நீ இந்த ஊர்ல இருக்கிற? நீ இருக்கிற காலத்துல நானும் இருக்கேன். இந்த ஊர் கட்டுப்பாடு என்னன்னு உனக்கு தெரியுமில்ல? ஆஹா, அப்படின்னு ஒண்ணு இருக்க இருக்கு. ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா, திரும்பி வரும்போது ஒரு ஆணோட வந்திருக்கா. நிறுத்தியா? இப்ப என்ன நடந்துருச்சு? ஏதாவது நடந்திருந்தா 3 வருஷம் வெளியூர்ல படிச்சுட்டு வந்தவன் வந்தா, தனியாத்தான் வந்தா. இப்படி ஆம்பளை துணையோட வரல. நாட்டாம நான் தாண்டா. உன் அத்தை மகளை ஒருத்தர் தொட்டு கூட்டிட்டு வந்திருக்கா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இந்நேரம் அவளை வெட்டி போட்டு வேண்டாம். நாட்டாம, ஆத்தங்கரைக்கு குளத்தங்கரைக்கு வாய் இருந்தா உன்னை பத்தி சொல்லி அழுதிருக்கும். ஊர் கட்டுப்பாடா, ஊர் கட்டுப்பாடு. முதல்ல உனக்கு ஒரு கட்டுப்பாடு போட்டுக்கையா. நீ எல்லாம் கட்டுப்பாடு பேச வந்துட்ட பாரு. பார்வதி, பொண்ணு அடிச்சுட்டு உள்ள போமா. நீ உள்ள வாக்கா. எல்லாம் ஒன்னால தாண்டா. நீ அவ கழுத்துல ஒரு தாலி கட்டிருந்தா ஊர்ல இருக்க அப்படி தாறுமாறா பேசுவானா? எல்லாம் தலை எழுத்துறா. கோபு, கோபு. ஹாய் ஆனந்த், எப்படி எப்படி? ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சேன், இன்னைக்கு வந்துட்டேன். உன்னோட 5 நிமிஷம் பேசணும். ஓ எஸ், தாராளமா. சிகரெட்? நோ தேங்க்யூ. என்னடா சொல்லு. அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீ உனக்கு ஏண்டா சிரிக்கிற? ஆனந்த், கல்யாணத்துக்கு பந்தல் வேண்டாம், ஐயர் கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு பொண்ணாவது வேண்டாமாடா? பொண்ணு இருக்குடா, போறா. முதல்ல அவன் முகத்தை, அப்புறம் மனச. மத்தத இல்ல, பார்க்க முடியாம இல்ல, பார்க்க கூடாதுன்னு தான். பொண்ணு யாரா? பொன்னி. எந்த பொண்ணு? அதான் அவன் ஃப்ரெண்டு மருந்து இருக்கான்ல, அவன் சொந்தக்காரி. அவளும் உன்னை காதலிக்கிறாளா? போடா பைத்தியக்காரா. பூவா தலையாங்கிறது இந்த காசுக்கு மட்டுமில்ல,
காதலுக்கு கொடுத்தான். 2 சைடும் ஒழுங்கா இருந்தா தான் செல்லும். உங்க காதல் மறுபடியும் தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். பொண்ணு இனிமே சொல்லலாம். இருந்தாலும் எதிர்ப்பு வந்தா எனக்கு எதிர்ப்பா? என்ன யோசிக்கிறேன்? எதிர்ப்பு தானடா. நான் தோழனாச்சே, உன் கூட இருந்து இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்டா. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட். ஏன் பொண்ணு புகையுது? விறகுல ஈரம், அடுப்பு புகையுது. நாட்டாம நெஞ்சில ஈரம் இல்ல, ஊர்ல புகையுது. அப்போ அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தியா? நான் கேட்கணும்னு தானே பேசினாங்க. அதான் நான் ஒரு முடிவு கொண்டுட்டேன். சொல்லுங்க, நானும் உன் முடிவை சொல்லிடுறேன். நான் உன்னை இல்ல, நீ என்ன, அது அதான் நம்ம சின்ன வயசுல இருந்து இப்ப பெரியவங்களாயிட்டோம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க. முதல்ல நீ சொல்ல. நீங்க சொல்றத வச்சுதான் நான் சொல்லணும். 1000 எண்ணங்கள் மனசுல இருக்குது. எதை சொல்றதுன்னு பொண்ணுங்க புரியல. உங்களுக்கு எப்படின்னா பொண்ணானு எனக்கு எப்படி இருக்கும்? சொல்லணும்னு தோணுது, வாயில வர மாட்டேங்குது. அதாவது அது அதாவது அது சார் வாமுறது. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. இல்ல சார், ஒரு மாதிரியா இருக்கீங்க. கண்ணு கலங்கிருக்கே. தூசி விழுந்துருச்சு. இருங்க சார், நான் எடுத்து விடுறேன். வேண்டாப்பா, வேண்டாம், நானே எடுத்துட்டேன். அப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கீங்க சார், நான் அப்புறமா வர்றேன். இல்லப்பா, எதுக்கு சொல்லிட்டு போப்பா. சாரங்கிட்ட கடைசியா ஒரு கடிதம் எழுதி கேட்கலாம் தான் வந்தேன். யாருக்கு? பொன்னிக்குதான் சார். பொன்னிக்கா? இப்ப பொன்னி எங்க இருக்கா? அவ எங்கேயும் போல சார், என் வீட்டுலதான் இருக்கான். சும்மா சும்மா ஒரு இதுக்குதான் சார். இதுக்கு பொன்னிய சின்ன வயசுல இருந்தே வளர்த்தவனா. அப்ப இருந்தே அவன் மேல ஒரு ஆசை எனக்கு வளர்ந்துருச்சு. அது தென்னை போல கண்ணுக்கு திரட்டாலும் மண்ணுக்குள்ள விளையிற வள்ளி கலங்கா என் மனசுலயே இருக்கு சார். அப்போ நீயும் பொண்ணிய காதலிக்கிறியா? ஏய் சார், எனக்கும் மனசு இருக்கு சார். அது சொல்ல வாய் வரல. அதனால அது கடிதம் எழுதி கொடுத்தா பொண்ணுகிட்ட கொடுத்து கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவேன் சார். ஆனந்த் என் முன்னிலையில பொண்ணிய கல்யாணம் பண்ணணும் சொல்றான். இவன் என்ன வச்சு பொண்ணிய கட்டிக்க கடிதத்தை தர சொல்றான். நான் ஏன் சார், பொண்ணுக்கு என் மேல ஆசை இருக்கான்னு சந்தேகப்படுறீங்களா? அவளோட எல்லா கிரகத்தையும் நீங்க தானே படிச்சிருக்கீங்க. ஆசை இல்லாம இருந்தா அப்படியா எழுத்திருக்குமா? சில சமயம் நம்ம எழுத்து நமக்கு புரியுது இல்லப்பா. சொல்லுப்பா, என்ன எழுதணும்? என் மேல் போல இருக்கிற பொண்ணுக்கு எழுத சொல்ற? ஆமா சார், அதானே என் கூடவே இருக்கும். ஆமா, வெளிச்சத்துல வீட்டுல. ஆமா சார், நான் சரியான மரமண்டேன். இப்படி எழுதுற எப்படி சார்? எப்பவும் என் நினைப்பாவே இருக்கிற பொண்ணுக்கு
ஒன்று கரை மூன்று நாயகனின் விளையாடல் ஒரு மூன்று இதயங்கள் பாடுவது ஒரு பாடல். இந்த பொண்ணு யார கட்டிக்க போறா? உனக்கும் கிடைக்காம மருது பயிருக்கும் கிடைக்காம ஜீப்காரோட ஓடிடுவாளோ? அவளை விடுங்க. இந்த புது ஊர்ல கட்டை ஏதாச்சும் கிடைச்சாதான் குஷி. அடே சண்டாளா, என்னை இன்னுமா நினைத்துக் கொண்டிருக்கிறான்? நான் மாற்றான் மனைவியடா. தோடாதே தோடாதே துச்சோதனா துச்சோதனா தொட்டாலும் நிற்பாவேன் துரியோதனா, நான் தொட்டாலும் நிற்பாவேன் துரியோதனா. அடிவருக்கு நான் பத்தினியடா, அதெல்லாம் பிழையாய் ஒருத்தன் கூட இல்லையடா. கண்ணா கண்ணா, எல்லாம் யாரு? அதான் கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டியே, அது நான் தான். தொங்கிலி கண்ணு, இவரு நாட்டாம கவல கண்ண. நாங்க வர்ற வழியில 2 நரி குறுக்க போச்சு. நரி குறுக்க போனா ரொம்ப நல்ல தகுனமாச்சே. ஊர் நாட்டாமே எங்களுக்கு உதவணும் சாமி. உதவுறேன். கும்பலுங்கன்னா நான் உதவாம இருக்க மாட்டேன். ஆமா, நாங்க நடமாடும் நாடக கோஷ்டி. ஆமா, நாடக கோஷ்டினா வெறும் பொம்பளைங்களா இருக்கீங்க? இது பொம்பளைங்க நாடகம். ஆமாங்க, பம்புக்கு பயந்து நாங்க ஹீரோக்களை வச்சுக்கிறதே இல்ல. ஆமாமா, அந்த ஹீரோக்களை பம்பு பிடிச்சவனுக்குதான். எந்தெந்த ஊருக்கு போறோமோ அந்தந்த ஊர்ல ஹீரோக்களை வச்சுக்குவோம். ஐயோ, அவனுக்கு நடிக்க தெரிய வேண்டாம்? அடச்சி, நடிக்கவும் தெரியக்கூடாது, பாஷையும் பேச தெரியக்கூடாது. அதுதான்டா இப்ப நடிப்பு. சரி, அப்போ வில்ல அவரையும் வச்சுக்குவோம். நான் தான் வில்லன், அவர் தான் ஹீரோ. ஹீரோ. சரி, கதைய சொல்லுமா. பாஞ்சாலி சபதம். என்னது பாஞ்சாலி சபலமா? சபலம் இல்ல, சபதம். அதுதான் ஒத்திக பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா ஆமா. நான் தான் துச்சோதனன், அவர் துரியோதனன். நான் தான் துச்சாதனன், நீ தான் துரியோதனன். நான் தான் துச்சாதனன். சொன்ன நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? 50 வருஷமா இந்த ஊர்ல அப்படித்தான் சொல்றாங்க. பெரிய லுச்சாதனமா இருக்கு. துச்சாதனம் போட்டுக்கிறேன். நான் இடிப்பேன், நான் கடிப்பேன். என்ன பொம்பளைக்காக நம்ம 2 பேர் சின்னத்தை மறந்துட்டு பாத்தியா? நீங்க தான் மறந்துட்டீங்க. டேய், 200 ரூபாய் பணம் கொடுக்குறேன், இந்த சந்தர்ப்பத்தை விட்டு கொடுறா. கொடுப்பீங்களா? வீட்டுக்கு வந்தவன கொடுத்துறேன்டா. முடிஞ்சதுக்கு அப்புறம் மாட்டேன்டா. பாத்தியா, என்னைக்காச்சும் நான் அப்படி செஞ்சிருக்கிறேன்னா? அப்ப சரி, துர்ச்சாதான் இவர் தான். உரியலாமே 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 ஐயா, அடியோ அடின்னு அடிச்சு எல்லாத்தையும் நீங்களே புடுங்கிட்டீங்க. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன், ரொம்ப கௌரவமா வாழ்ந்தவன். என்னை இதோட விட்டுருங்க, நான் போயிடுறேன். நல்லா ஊருக்கு பெரிய மனுஷன். இந்தாங்கம்மா. இந்தாங்க உங்களுக்குள்ள கூலி, எல்லாரும் பங்கு போட்டுங்க. சரிங்க, பங்கு போட்டுக்கலாம். அண்ணா, வேற தூக்குங்க. அடுத்த ஊர்ல இந்த மாதிரி பச்சை யார கெடுப்பாங்கன்னு பாப்போம். பொன்னியக்கா, பொன்னியக்கா, இதெல்லாம் என்னது? சார் சார், என்ன வருது? ஏன் லெட்டர் திருப்பி கொண்டு வந்துட்டேன்? சார், நான் இருட்டில் இருந்துட்டேன். என்ன வெளிச்சத்தை தேடிட்டு போயிடுச்சு சார். புரியலையா? பொண்ணு உங்க நண்பர் ஆனந்த காதலிச்சுட்டா சார். யார் சொன்னா? சொன்னா நம்ப மாட்டேன், கண்ணு முன்னாடி கடவுள் காட்டி கொடுத்துட்டா சார். அப்போ அப்போ
அப்போ ஆத்திரப்பட முடியல. உங்க முன்னாடி அழுத தீக்க வந்துட்டா சார், தீக்க வந்துட்ட. வருத்தப்படாத மருது, வாழ்க்கையில துன்பமும் வரத்தான் செய்யும். அதை நாம தான் தூசி மாதிரி தட்டி விடணும். வாஸ்தவம் தான் சார். ஆனா அந்த தூசி கையிலேயோ காலையோ படல சார், கண்ணில பட்டுடுச்சு சார். இது கொடுங்க மருது. ஆனந்தம் மாப்பிள்ளையா கூட்டிட்டு வரலாம் தான் போனேன். நம்பட்டியா நம்பட்டியா குத்துவீருமா கொலைவீருமா ஆக்கிட்டான். இனிமே உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா குளத்திலேயே பார்த்துட்டேன் பொண்ணு. என்ன விட்டுட்டு போறீங்களா? இனிமே நேர்ல முடியாது. நினைவில் இருப்பேன், நினைவில் இருப்பேன் பொண்ணு, நினைவில் இருப்பேன்.
மருது, முன்னால எப்பாவது தலையில அடிபட்டு இருக்கா? நான் நெஞ்சிலே பலமான அடிபட்டு இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் டாக்டர். நோய் என்னன்னு சொல்லுங்க. நரம்புகள் வலிவிழந்து போச்சு. மன அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் இடையில நடந்திருக்கணும். அதனால ஒரு வலிப்பு வருது. வலிப்பா? அப்புறம் அது ரொம்ப பயங்கரமானது. பாக்குறவங்க வெறுக்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்கலாம். நீங்க கல்யாணம் கட்டிக்கலையா? இன்னும் நேரம் வரல சார். கல்யாணம் கட்டிக்கிட்டா தான் என்னைக்கு நல்லது. நடக்க சார். கண்டிப்பா நீங்க கல்யாணம் கட்டிக்கணும். ஏன்னா ஒரு மனைவியால் தான் ஒருத்தரை நல்லா கவனிக்க முடியும். உங்களோட இந்த நோய்க்கு அவசியம் துணை தேவை. பொன்னி, 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 ஒரு உயிரை கொடுத்து மறுஉயிரை வாங்க முடிஞ்சிருந்தா நான் காட்டு ஆபீசரை காப்பாத்திருப்பேன். வா பொன்னி, சாப்பிடு. சரி, இஷ்டம். எங்கத்தை போற? எங்கேயோ போய் தொலைறேன். ஏன்? பின்ன என்னடா, எவ்வளவு நாளைக்கு ஆக்கின சொத்து சாக்கடையில் தூக்கி கொட்ட சொல்ற? கடவுள் உயிரை படைக்கிற போதே அதுக்கு உணவையும் படைச்சு தாண்டா அனுப்புறான். அது எங்க வேணாலும் கிடைக்கும். அப்போ நான் செத்ததும் என்ன தூக்கி போட்டுட்டு போத்தே? ஏற்கனவே 2 தூக்கி போட்டுட்டேன். 3ஆவதா தூக்கி போட உடம்புல சக்தி இல்லடா. பழைய விடு சித்தி. எங்க சார் இப்படி? உங்க குளத்தை பார்க்க. எந்த குளத்தை? சாரி, நான் உங்க மனச புண்படுத்திட்டேன். நான் எப்பவுமே உங்களை நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஏன்னா வாழ்க்கை என்னன்னு கத்துக்கிட்டதுக்கு காரணமே உங்க கடிதங்கள் தானே. புரியல? உங்க நண்பரை காதலிக்க வழிகாட்டினதே உங்க எழுத்துங்க தானே. நான் உங்க நண்பரை இழந்து வாழ்றதே அவர் நினைச்சிட்டு இருக்கிறது தானே. Take it easy. இந்த பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதுக்கு மாக்கோள் என்ன பேரு? சுத்த போய். அந்த காலத்துல கலை அழகியும் தர்ம சிந்தனையும் காட்ட அசல் அரிசி மாவுல போட்டாங்க. இப்ப வெறும் சுண்ணாம்பு பவுடர். ஆமா, அது என்ன சார் கையில? படம். தெய்வ படமா? கொடுங்க. இதெல்லாம் உன் படம்? மிஸ்டர் கோப்பு கொடுத்துட்டு போனாரு. அவரையே முன்ன வரைஞ்சாரு. அத்தா, ஏன்
நாட்டுல பெர்னார்ட் ஷான்னு ஒரு மேதை. அவர் சொன்னாரு, கலைஞனுக்கு காதல் வந்தா பாட்டாவோ படமாவோ எழுதுவான், முட்டாளுக்கு காதல் வந்தா கடிதமா எழுதுவான், போக்கிரிக்கு காதல் வந்தா கல்ல விட்டு எறிவா, கோழையனுக்கு காதல் வந்தா பைத்தியாவா. ஆனா மிஸ்டர் கோப்பு எப்படியோ. என்ன சித்தி? தெரியல, உன்னோட வாழ போறோங்கிற ஆசையில அவ இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கா. இப்ப இதெல்லாம் எதுக்கு? எடுத்து எடுத்துல வச்சிரு. பொன்னி, நூல் போக்குற தூரம் தான் காத்தாடி போகும். ஆனா மனுஷங்க நினைப்பிருக்கே, அது போற தூரத்துக்கு கணக்கே இல்லம்மா. அப்போ அத்தா என்ன சொல்லு சித்தி, சொல்லு. காலேஜ் வரைக்கும் போய் படிச்சியே, உன் அத்தா மனசு உன்னால புரிஞ்சுக்க முடியல பாரு. சித்தி சொல்லக்கூடாது, ஆனா மனசு கேட்கல, சொல்லிட்டு. சித்தி, அவர் மேல நான் பாசம் வச்சேன், பக்தி வச்சேன். அவர் தனக்காகத்தான் என்ன வளர்த்தாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ நான் நன்றி கெட்டவல்ல, என்ன தீர்மானிச்சிருப்பதில்ல. நிலத்துல விளையிற தானியம் மற்றவங்களுக்காகத்தான், ஆனா நெஞ்சில விளையிற அன்பு தனக்காகத்தாமா. அதையும் மருந்து உனக்காக விட்டு கொடுத்தான். இப்ப அதுவும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. இப்ப கூட நீ சரின்னு சொன்னா உங்க கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். வேண்டாம் சித்தி, நான் இன்னொருத்தருக்கு மனசு கொடுத்துட்டேன். அவதான் செத்துட்டானே, அவர் நினைவு இன்னும் சாவல. ஒருத்தனை கட்டி தாலி எழுந்தவ கூட மறுபடியும் கட்டிக்கிறாமா. அவங்க மனசு அப்படி, என் மனசு இப்படி. அப்போ நீ இப்படி இருந்துட போறியா? நீ இருக்கிறியே. உங்க 2 பேர் அப்பங்க செத்து போனப்ப கூட நீங்க அனாதை ஆகலடி. இப்பதான் நீங்க அனாதை ஆயிட்டீங்க. நீ படிச்சவ எப்படியே வாழ்ந்துருவ. ஆனா அவ உன் துணையை நம்பி படிக்கவும் இல்லடி. ஊர் உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. அத்தானுக்கு அவங்கள பார்த்து கட்டி வைக்கலாம். இந்த வீடு என்னால பரம்பரை அத்து போக வேண்டாம். கன்னியாகுமரிக்கா போயிட்டாங்க? ஆமா தம்பி, ஏயா அவ்வளவு மாசலாகி போகணும்னு கேட்டேன். இந்த நாட்டுல அதுக்கப்புறம் ஒரே இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன சகோதரன் சொல்லி பழகிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம போயிட்டாங்களே. உங்க மாமா மகன் மேல ஆசை வச்சிருந்ததால உங்க முகத்தை பாக்குறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டே போயிட்டார். அவர் மனசு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அவருக்கே பொண்ணையை கட்டி வச்செல்லாம் வந்தா தேடி வந்தாயா? நீ எப்பவும் எதையும் காலதாமதமா தான் புரிஞ்சுக்கிற. இப்போ ஒண்ணு கிட்டு போகல. நீயே பொண்ணு எழுத்துல முடிச்சு. வேண்டாங்க, அவனை நான் எப்பவோ தியாகம் பண்ணிட்டேன். இல்லப்பா,
இனிமேல்தான் தியாகம் பண்ணணும். பொண்ணு ஒருத்தர் ஆசைப்பட்டவன். அவளை கட்டிக்கிறதுக்கு யாருமே இந்த ஊர்ல முன்வர மாட்டாங்க. அதனால நீதாப்பா அவளுக்கு வாழ்வு கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க கல்யாணம் கட்டிக்கணும். ஏன்னா ஒரு மனைவியாலத்தான் ஒருத்தரை நல்லா கவனிக்க முடியும். உங்களோட இந்த நோய்க்கு அவசிய துணை தேவை. அதை விட்டுடுங்க. அத்தா, ஆனந்தோட காதல் காத்துல கலந்துருச்சு. கோப்போட காதல் தண்ணியில கரைஞ்சிருச்சு. இன்னொரு காதல் நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்குதே உங்க நெஞ்சுக்குள்ள. எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? நம்ம சித்தி சொன்னா அவங்க இன்னைக்கு சொன்னத இங்க அன்னைக்கே சொல்லிருந்தா எனக்கு ஒரு வாழ்க்கைய நான் தேடிட்டு போயிருக்க மாட்டேன். பொண்ணே, நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அடிக்கடி என்ன கேட்பேன், இந்த ஆடு எங்கிருந்து வருதுன்னு. அப்போ எனக்கு பதில் சொல்ல தெரியல. இப்ப சொல்லவா? உன் கண்ணுக்குள்ள இருந்தா வருது. உங்களுக்கு எவ்வளவு நாளா இந்த நோய்? சொல்லுங்க, எவ்வளவு நாளா இருக்கு? என்கிட்ட சொன்னா நான் உதவாம போயிடுவேனா? அப்போ என்கிட்ட இருந்து உங்க மனசை மறைச்சிங்க, இப்ப நோயை மறைச்சிங்க. என் மேல அவ்வளவு அவநம்பிக்கையா? பொண்ணே, நான் ஒண்ணு சொல்றேன், தட்ட மாட்டியே. சொன்னாதானே தெரியும். நீ கல்யாணம் செஞ்சுக்கணும். யார? இனிமே நீ யார விரும்புவியோ அவரை. அப்ப நீங்க என்னை பத்தி கவலைப்படாத. என்னை பத்தி நீங்க கவலைப்படுறப்போ உங்களை பத்தி நான் கவலைப்படக்கூடாதா? என் நிலைமை பார்த்தேன் இல்ல, ஒரு பட்டை மரத்தோட பச்சை மரத்தா ஒட்டு போட முடியுமா? மரம் வேற, மனுஷங்க வேறத்தான். பொண்ணு, நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறம்மா. அத்தா. ஆமாம்மா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இழுப்பினாலேயே என் இளமை போய் என் அழகு போய் கடைசியில ஆணும் போயிடுவேன். ஆனா நீ வாழணும் அம்மா, மகராசியா வாழணும். ஆறுபடை நாயகனே
ஆறுதலை நீ அளிப்பாய் அஞ்சுகின்ற நெஞ்சுக்கெல்லாம் அருளே நீ துணையிருப்பாய் வாழ்வழிக்கும் வழிவேலாம் வஞ்சனைகள் தீர்த்திடுவாய் பாடுகின்ற மனங்களிலே கருணையனும் நீர் வார்ப்பாய் நம்பியே வந்தோர்க்கு நல்வாழ்வு கொடுப்பவனே கும்பிட்டு உன் புகழை கொண்டாடி வணங்குகிறோம் முருகா முருகா முருகா. பொண்ணு வரா, அவ முகத்துல முடிக்காதீங்க. மருதுவத்தை அவ கெட்டிக்குவான்னு நினைச்சோம். அவ மனசு எவங்கிட்டயோ தடம் பொருள்னு நினைச்சோமா. பாவம், எப்படி இருந்த பொண்ணு எப்படி ஆயிட்டா. விதி யார விட்டுச்சு. அவளுக்கு என்ன, மருதுவ நினைச்சாத்தான் வேதனையா இருக்குது. அவ காதல் கடவுளுக்கே பிடிக்கல. அதனாலதான் அவ ஆசைப்பட்டவன் அல்பாசா போயிட்டான். இந்த ஊர்ல ஒரு பொண்ணு எங்களுக்கே தெரியாம கெட்டு போனான்னா நம்பவே முடியல. அப்படிப்பட்ட இந்த ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டி இப்படிப்பட்ட கேவலமான விஷயத்தை விசாரிக்க வேண்டிய நிலைமை வந்ததுக்கு அப்புறமும் நாமெல்லாம் ஆம்பளைகள் ஏன் உசுரோட வாழணும், இல்ல வாழணுமான்னு கேட்கிறேன். சரி சரி, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? தப்பு செஞ்சவங்கள சபை கூட்டுவாங்கய்யா. அவளை கூட்டிட்டு வருது இருக்கட்டும். முதல்ல கெட்டு போனவளுக்கு என்ன தண்டனைன்னு கொஞ்சம் சொல்றீங்களா நாட்டாம? செல்லம்மா, என்ன அப்படி கேட்ட? நம்ம ஊர் பொண்ணுங்களை கேட்டு பாரு. ஏமா, கெட்டு போனவளுக்கு இது வரைக்கும் நான் என்ன தண்டனை கொடுத்துருக்கேன்? தலைய மொட்டை அடிச்சு கண்மணி செம்பிளி குத்தி கழுதை மேல ஏற்றி ஊர்வலமா கொண்டாடணும். இந்த வழக்கிலும் இதே தீர்ப்பு தானே, மாற்றம் ஒண்ணு இருக்காது. ஏடு முக்காட்ட. நாயை விட கேவலமா என் வீட்டை நான் காவ காத்திருக்கேன். காத்து நுழையாத இடத்துல கூட கள்ளக்காதல் நுழைஞ்சிரும் நாட்டாம. செல்லா, உன் பொண்ணிய பத்தி விளையாட்டா நாங்க கதை கட்டினதை வச்சு இங்க வின வைக்கிறியா? நீ ஊருக்கு செஞ்ச வேணே இன்னைக்கு ஓ வீட்லயே வெடிச்சு போச்சு. கிடையாது. வீட்டுக்குள்ள அடப்பட்டிருக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ வாந்தி எடுத்தாளா இல்ல மயக்கம் போட்டு விழுந்தாளா? ஒரு பொண்ணை பத்தி ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அவளை அவமானப்படுத்துறங்கிற எண்ணத்தோட நான் இங்க கூட்டிட்டு வரல. அவ ஒரு ஆத்தையோ குளத்தையோ தேடி போறதுக்கு முன்னாடி அவளை கெடுத்தவனை கண்டுபிடிச்சு அவனோட வாழ வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் இப்ப நான் ஊரை கூட்டியிருக்கேன். இவளை சும்மா வர சொல்ற செல்லம்மா. நாட்டாம எத்தனை பொண்ணுங்களுக்கு தண்டனை கொடுத்த நியாயம் வழங்கி இருக்கு. அது மாதிரி தங்கச்சி குறுக்க சொல்லு. பரியாரிய கொண்டாட சொல்லடி. கத்திய தங்கச்சி கொண்டா தரையில விழட்டும். தாலி படத்தை கொண்டாட சொல்லுங்கடி. நாட்டாம நாட்டம் ஊரெல்லாம் பரவட்டும். கழுதை எங்கடி ஊர்வலத்துக்கு? ஓடு நிறுத்துங்கடி. என் தங்கச்சி கெட்டு போனாங்கிறதுக்கு என்னடி ஆதாரம்? நாட்டாம வாயில்லாத ஊமை அப்படிங்கிறதுக்காக எல்லாருமா சேர்ந்து சங்கூதுறீங்களா? யோ நாட்டாம, நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் கூடவே மருத்துவ வச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். செல்லாய் சொல்லு. ஆமா ஐயா, 3 மாசமா முழுகாம இருக்க. கண்ணம்மா, உன்னை கெடுத்தது யார் கண்ணம்மா? சொல்லு கண்ணம்மா, சொல்லு. என் பாவத்துக்கு உன்னை கூட்டா வச்சிருந்தேன். இப்ப என் பாவத்திலேயே கைய வச்சிட்டியடா. நான் திருந்தணுங்கிறதுக்காக என் தங்கச்சி கட்டிட்டான்னு நினைச்சுக்கிறேன். போடா போடா போட. செல்லம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு நானே அனுபவிச்சுட்டேன். கண்ணம்மாவுக்கு நானே வாழ்க்கை கொடுத்துறேன்.
எப்படி வாழ்ந்துருது. ஆனா அவன் ஒரு துறையை நம்பி படிக்கவும் இல்லை. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இருப்பினாலேயே என் இளமை போய் என் அழகு போய் கடைசியில ஆணும் போயிடுவேன். ஏமா கெட்டு போனவங்களுக்கு இது வரைக்கும் நான் என்ன தண்டனை கொடுத்துருக்கேன்? தலையை மொட்டை அடிச்சு கண்ணுல தம்பியை குத்தி கழுதை மேல ஏற்றி ஊர்வலமா கொண்டாடணும். என்னமா ஒரே மயக்கமா வருது, நல்லா சுத்துது. பொன்னி பொன்னி மருத்துவ வச்சு வந்திருக்கா, கை நீட்டுமா. நாட்டு வைத்தியம் எனக்கு பிடிக்காது. இந்த வைத்தியம் பார்த்து பிறந்தவதாண்டி நீ, கைய நீட்டு. என் உடம்பை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த பொம்பளை கூட்டிட்டு நீ போ. வாந்தி மயக்கம்னு பார்வதி சொன்ன. நம்ம டாக்டர் சொல்லி மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மருந்துக்கெல்லாம் என் நோய் நீங்காது. நான் குணமாகணும்னா செத்து போன ஆனந்த் வரணும். எனக்கு எதுவுமே புரியல. ஏண்டா மருது, ஒருவேளை வாயில வயிற்றுல சாமாண்டா. சில சமயம் நம்ம நம்பிக்கையை நம்மள ஏமாத்திரும். பொண்ணையும் காதலிச்சிருக்காப்பா. காதலிச்சிருந்தா காதலிச்சவங்க எல்லாரும் ஒன்ன மாதிரி எடுத்துருவாங்களா? தப்பு தட்டா எதுவும் நடந்திருக்காதா? பொண்ணு எப்படிப்பட்ட இல்லத்து, அப்படிப்பட்ட இல்லத்து. சரிடா, இப்ப அவ வாந்தி காட்டி குடுக்கலனா இன்னும் கொஞ்ச நாள் அவ வயிறு காட்டி கொடுத்துட்டு போகுது. ஏண்டா, இனிமே அடுத்த பஞ்சாயத்து நம்ம வீட்டுல தானே? இந்த கற்பூரை தனிச்சு சொல்லு. உன் உடம்புக்கு என்ன சொல்ல? நான் கர்ப்பமா இருக்கேன். நிஜமாவா? பொன்னி பொன்னி அத்தே, அவ பேர் சொல்லாத. ஏண்டா? நீ சொன்னது நடந்து போச்சத்தே. அவ செல்லாக்கா சைட்டா. அவ இங்க இருக்கிறத விட எங்கயாவது போய் சாகட்டும். ஐயோ, பட்டணத்து படிப்பு இப்படி ஆயிடுச்சா? அம்மா, பொண்ணு கப்பல் சொல்லிச்சுமா. நான் உண்மையை சொல்றேன். அது கற்பனை நடிச்சது. நடிச்சாவா? உனக்கு வலிப்பிள்ளை வந்துட்டுதால எந்த பொண்ணு உன்னை கட்டிக்க மாட்டா. என்னது மருதுவுக்கு வலிப்பா? அப்புறம் உங்களோட காலமெல்லாம் வாழணும் பொண்ணுக்க நினைச்சிச்சு. நீங்களும் அவளை வேற ஒருத்தர் கட்டி வைக்க நினைச்சீங்க. இப்படி அவர் அவமானத்தை சுமந்துட்டு தான் சொன்னா ஊர் பஞ்சாயத்துல இருந்து அவளை காப்பாத்துவீங்க, நீங்களும் அவளை கட்டிக்க முன்வருவீங்கன்னு அவ நம்பினா. உங்களை வாழ வைக்கத்தான் அவ இப்படி ஒரு அவமானத்தை ஏத்துக்கிட்டா. ஆனா நீங்களும் சுலபமா சாக சொல்லிட்டீங்க.